கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் லேவியராகமம் 19:18 வசனம் உங்க வாசிக்கிறேன். பலிக்கு பலி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிரேனிலும் அன்பு கூறுவையாக நான் கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். பாருங்க, உன்னில் அன்பு கூறுவது போல பிரேனிலும் அன்பு கூறுவையாக. அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு நம்மள்ட்ட நம்ம இன்னைக்கு அநேக பேர் என்ன யோசிக்கிறோம், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம பொருளுங்க நல்லா இருக்கணும், நம்ம ஆடு மாடு நல்லா இருக்கணும், இப்படி நம்ம தான் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பங்க நல்லா இருக்கணும் மட்டும் நினைக்கிறோம். மற்ற பேரை பத்தி கவலையே கிடையாது. ஆனா கூட பிறந்த சகோதரரை பத்தியும் கூட இன்னைக்கு அநேக பேர் அது கவலை இல்லாதபடி இருக்கிறோம். இப்ப வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன்னில நீ எப்படி அன்பு கூறுகிறியோ உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய கணவனை, உன்னுடைய மனைவிய, உன்னுடைய குடும்பத்தில நீ எப்படி அன்பறிக்கிறியோ, நீ உன்னுடைய சரீரம் எப்படி நல்லா இருக்கணும், நீ எப்படி நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறியோ, அதே போல மற்றவர்களையும் என்ன செய்யணும், நேசிக்கணும். மற்றவர்களுக்காகவும் நீ என்ன செய்யணும், அன்பு கூறணும். உன்னை நேசிக்கிறது போல, உன்னில நீ அன்பு கூறுகிற போல மற்றவர்கிட்ட நீ என்ன செய்யணும், அன்பா இருக்கணும். அவர்களும் நேசிக்கணும். அவர்களும் ஒரு கஷ்டத்துல கஷ்டப்படும் பொழுதே அவர்களுக்கா என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்சப்பட்டு ஏதாவது உதவி செய்யணும், நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். இப்ப நம்ம தேசத்துல இன்னைக்கு அநேக பேர் நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்மளுடைய குடும்பம், நம்ம குடும்பத்துல நல்ல கிட்டது செய்யணும், நம்ம நல்லா அழகா இருக்கணும், நம்ம நல்லா மேக்கப் பண்ணிக்கிறணும், நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறணும், நம்ம நல்லா நகையெல்லாம் வாங்கி போட்டுக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனா ஏழை எளியவர்கள் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, இத்தனை பேர் பாதிக்கப்பட்ட நிலையில மருத்துவமனையில இருக்கிறாங்க, இத்தனை பேர் ஹாஸ்டல் எல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் நினைக்கும் பொழுது அது நம்ம குடும்பத்தில் நடந்திருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தீங்கு நடந்திருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை மற்றவர்களுக்காக நம்ம தேசத்துக்காகவும் அப்படிப்பட்ட தீமைகள் நடக்காதபடி, தீமைகள் நடக்கிற இடங்களை நம்ம காதுல கேட்கும் பொழுது, நம்ம கண்ணால பார்க்கும் பொழுது அவர்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கு நடந்துருச்சுன்னா, நம்ம வீட்டுல உள்ளவர்களுக்கு ஒரு தீங்கு நடந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், அழுவோம், கண்ணீர் ஒடிப்போம். அதே போல மற்றவர்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும், அழுது அவர்கள் மேல பரதாபப்பட்டு அவர்களுக்காக நம்ம ஆண்டவரே இவர்களை எப்படியாவது காப்பாத்துங்க ஆண்டவர்னு சொல்லி அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம மேல பிரியமாக இருப்பாரு. எனக்கு புரியுதா உங்களுக்கு? மற்றவர்கள், அதாவது மற்றவர்கள் மேல நம்ம தேசத்துல எத்தனையோ இப்ப விபத்துகள்லாம் நடக்குது, ஆபத்துகள் நடக்குது. இந்த தண்ணீர்ல எல்லாம் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்ட நிலையிலாம் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள பூந்த தண்ணி போல நம்ம வீட்டுக்குள்ள வந்திருந்தா எப்படி இருக்கும், நம்ம பொருள் எல்லாம் நஷ்டப்பட்டு வந்தா நமக்கு எப்படி இருக்கும். அதே போல அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், பரிதாபப்படணும். இப்படிப்பட்ட தீங்கு எங்க தேசத்துல நடக்கக்கூடாது ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாதிப்பு எங்க தேசத்துல வரக்கூடாது. இப்படி அந்த சகோதரன் கஷ்டப்படுறாங்களே, அந்த சகோதரி இப்படி கஷ்டப்படுறாங்களே ஆண்டவரே, இந்த தேசம் இப்படி கஷ்டத்துல இருக்க ஆண்டவர்னு சொல்லி மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்க மேல பிரியமாக இருப்பாரு, உங்களை அதிகமாக நேசிப்பாரு. ஏன்னா நீங்க தனக்கு நடந்த போல நீங்க நேசித்து உண்மையிலே பார்த்தோட நீங்க ஆண்டவர் நோக்கி பாக்குறீங்க பாருங்க, ஏசப்பா உங்களை அதிகமா நேசிப்பாரு. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்து நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகள் ஒப்பத்திலே ஆண்டவரே தனித்தனியா பேருக்கிறா நீங்க தொட்டு ஆசீர்வாதம் ஏசப்பா. ஏசப்பா மற்றவர்கிட்ட அன்பு கூறுறதுக்கு ஆண்டவரை உதவி செய்யுங்க தகப்பனை தோத்திரம் ஏசப்பா. இப்ப பார்த்தாலும் ஆண்டவரே தோத்திரம். ஆண்டவரே தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவரை உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற தப்பா ஆண்டவரே தோத்திரம். அநேக இடங்கள் ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் கூட அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஏசப்பா இப்படியாவது ஆண்டவரை உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே மற்றவர்கள்ட்ட அன்பு கூறுறதுக்கு ஆண்டவரே தோத்திரம், தன்னை போல மற்றவர்கள் நேசிக்கிறதுக்கு, அவர்களுக்காக பாடுபடுறதுக்கு கேட்கிறவங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபைகளை கொடுங்க தகப்பனே தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்றைக்கு பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே தோத்திரப்பா. ஏசப்பா இந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிறவங்க, திருமண நாளை சந்திக்கிற எல்லாரையும் ஆண்டவர் இந்த வருஷத்துல ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே தோத்திரையா. ஏசப்பா பாதிக்கப்பட்ட நிலையில வியாதியில பாதிக்கப்பட்டவர்களா ஆண்டவரை மருத்துவமனையில இருக்கிறார்களப்பா, அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க தகப்பனே தோத்திரையா. ஏசப்பா தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் நீர் கண் நோக்கி பாருங்க தகப்பனே தோத்திரையா. இதனால ஆண்டவர் அப்பா வாங்கின கடனை திரும்ப செலுத்த முடியாதபடி அநேக பேர் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனை தோத்திரப்பா. ஏசப்பா விவசாயிகளை தேவன் ஆசீர்வதிங்க, மீனவர்களை தேவன் ஆசீர்வதிங்க, அவர்கள் படுற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுங்க. இந்த மழைநாள பாதிப்புகளை வராதபடி பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க தகப்பனை தோத்திரம் நன்றி ஏசப்பா. அப்பா தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த நாளை நீர் ஆசீர்வதி வழி நடத்தும். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.